வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். தமிழ் இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இது நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்ட் சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸ் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியா சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியா சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லையும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்த உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கார், ஓகே? உங்களுடைய 12லேயும் குரு, 2லேயும் குரு. அதாவது ஜூனுக்கு அப்புறம் உங்கள் 12யும் குரு பார்ப்பார், 2யும் குரு பார்ப்பார். நிறைய நல்ல நியூஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போவே உங்களுக்கு நிறைய, எனக்கு தெரிஞ்ச நிறைய தனுஷ ராசி, தனுஷ லக்ன மக்களுக்கு புது வேலைகள் கிடச்சிது. அவங்க அது ஐடியில் இருக்கவங்க புதுசாக படித்து இந்த ஏஐ உள்ளே போகணுன்னா நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அந்த புதுசாக ட்ரை பண்ண நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது.
ஒன்றும் இந்த தமிழ் வருஷப்பிறப்பு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணித்தரும். முக்கியமாக என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணித்தரோம்னா, அந்த கையில் நல்லா பணம் கொடுக்கும். ஏதோ ஒரு விதம் எந்த மூலயமாக தரோம், ஆஃபீஸில் தான் ப்ரொமோஷன் வரலாம், சம்பள உயர்வு வரலாம், அது மூலயமா பணம் வரலாம். கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு கல்யாணம் தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையில் பார்த்து பெரும் பணமே கல்யாணத்தில் தான் பார்த்துருப்பான். சரிங்களா? ஸோ மேபி எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நல்ல சம்மந்தமாக அமைஞ்சதுன்னா ஒரு நல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போட வாழலாம். கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? யாரையும் நான் இந்த டவுரிலாம் வாங்குறத சொல்ல மாட்டேன், அது தப்பு. ஆனால் ஒரு நல்ல வீடு, ஒரே ஒரு பொண்ணு உங்களை பையன் மாதிரி ஏற்றுக்கிட்டாங்கன்னா லக்கு தான், ஜாக்பாட் தான், அப்படியும் அமையும். சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்குது. அது நல்ல தீர்க்கமான மாங்கல்ய பலமாகவும் அமையும். மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. யாருன்னா கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கும். தனுஷ ராசியில் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். அது நம்ம சொல்லலாம், இந்த ஏஜுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன், இந்த சாதனைக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்னா நம்ம உடம்பு, நம்ம ராசி, நம்ம டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது. தனுஷ ராசி லக்னம்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயு பக்கத்தில் நிறைய பேருக்கு ஏதாவது அடிபடும், அந்த இடுப்பு பகுதியில் ஏதாவது அடிபடும். எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் நிறைய தனுஷ லக்ன ராசியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஏதாவது ஒரு விதமாக அங்கே கத்தி வச்சுருவாங்க, ஒரு சர்ஜரி எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம், அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து. அப்போ இவங்களுக்குலாம் என்னென்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறது நல்லது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறது நல்லது ஒன்று. இன்னொன்று, தனுஷ ராசி லக்னம்லாம் எப்படின்னா அந்த மனிதன் பாதி மிருகம் பாதி. எக்ஸாம்பிள் ஆஞ்சநேயர் மூலம் தனுஷ ராசி. ஆஞ்சநேயருடைய கேரக்டர் என்ன? ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் ஒருத்தர் அவரை பூஸ்ட் பண்ணோம், நீ வாயு புத்திரன், நீ ராம பக்தன், பூஸ்ட் பண்ணாதான் அவர் பெருசாகி கடலை தாண்டுவார். அது வரைக்கும் சாதாரணமாக நின்றுட்டுருப்பார். தனுஷ ராசி லக்னமும் அப்படி தான், கம்முன்னு இருப்பாங்க. எல்லா திறமையாக இருக்கும், எல்லா விஷயமும் தெரியாமல் கம்முன்னு இருப்பாங்க. யாராவது புஷ் பண்ணாலும் இந்த கடற்கரை வளர்ந்துருவாங்க. பெஸ்ட்டு புஷ் நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தான். இவங்க தான் பெஸ்ட்டு புஷ். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா தனுஷ ராசி லக்னம் பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். கல்யாணம் ஆகிட்ட பிறகு அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா கட வளர்ந்துருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்டில் இவன் பொண்டாட்டி தாசன்னுவாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் பயங்கரமாக வளர்ந்துருப்பான். அதாவது அவனுக்கு கரெக்டான சொல்கிற ஒய்ஃபாக கிடச்சிருக்கும் இந்த மாதிரி. ஸோ கல்யாணத்தை கரெக்டாக பாருங்கள். அடுத்து குருமார்களோட சப்போர்ட் நல்லா கிடைக்குங்க. ஏன்னா இது குருவோட வீடு, குருமார்கள் சப்போர்ட். ஏதாவது ஒரு குரு பிடிச்சிக்கோங்க, உங்கள் லைஃப் சூப்பராக உயரும். ஏதாவது இப்போ கனகப்பட்டியாக இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, நம்ம ஊருங்களில் நிறைய சித்தர்கள், ஜீவ சமாதி. ஒரு பிடிச்ச குரு இல்லை உங்கள் நட்சத்திரம், இப்போ மூல நட்சத்திரம்னா மூல நட்சத்திரத்தில் சமாதியானவங்க. எக்ஸாம்பிள் சாங்கு சித்தர்னு சென்னையில் இருக்கிறார், அவர் மூல நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதியானார். அந்த மாதிரி தொடர்பு இருக்கிற சித்தர்களாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் இப்படி எப்போ மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே வருவீங்க. இது சரிங்களா? அடுத்து பிஸ்னஸில் தான் கொஞ்சம் தடங்கல்கள் வர மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீடு கன்னி ராசியை சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறார். சின்ன சின்ன தடங்கள் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் முட்டி மோதுங்க, ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் வளருதோ இல்லையோ ப்ராஃபிட் வரும். அதாவது எங்கெல்லாம் பணம் அடைஞ்சிருந்ததோ வராமல் இருந்துச்சு அந்த பணம்லாம் வரும். ஸோ கையில் காசு நிற்கும், பதட்டமே வேணாம். பிஸ்னஸில் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். பணம் தேவைப்பட்டால் மட்டுமே முதலீடு பண்ணவும், இல்லைன்னா தேவையில்லாமல் பண்ணாதீங்க. யாராவது சொல்ல, அதை சொன்னேன், தனுசு ராசிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன ஒன்று தான், நீ பெரிய ஆள், நீ பராக்கிரமசாலி, ஒரு 10 லட்சம் போடு ஜெயிச்சிருவோன்ட்டு சொன்னாங்கன்னா நம்பி போட்டு ஏமாந்துருவாங்க. அப்படி பண்ணிடாதீங்க. சரி, கரெக்டாக அனலைஸ் பண்ணி தேவைன்னா மட்டும் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் காசு போடுங்க. அது வண்டி வாங்குறதா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் தனுஷ் சார், அம்மா கார் வாங்க சொல்கிறாங்க சார், ஒய்ஃப் வீடு வாங்க சொல்கிறாங்க சார், எதை வாங்குறது சார்? இப்போ அவனுக்கு 2க்குமே நேரம் சரியில்லைப்பா, கொஞ்சம் கம்முன்னு இருப்பான்னா. அதனால் எல்லாரும் நம்மளை ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுருவாங்க. கடனை கட்டுறதும் நம்ம தான் கட்டணும், ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். அதனால் எது தேவையோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. அடுத்து பிஸ்னஸ் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் ஜாமுன்னு இருக்குங்க. ஹெல்த்தெல்லாம் நல்லா பெட்டர் ஆகுது. ஹெல்த்தை ரீபில்டு பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான டைம். ஓகேங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு வரையில் வழிபடலாம்.
லக்ஷ்மி நரசிம்மர் வியாழக்கிழமை குரு வரையில் வழிபடலாம். வானகம் தண்ணி கொடுத்து வழிபடலாம், சரியான பவர். தட்சிணாமூர்த்திகளாம் மஞ்சள் மூக்கடலை படைச்சு வழிபடலாம். இந்த தமிழ் வருடப்பரப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடப்பரப்பு அமையும். நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பரப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருடப்பரப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.